என்ன இது ஏரியில் இருக்கிற மாதிரி ரத்த சோடு இருக்குது. சிலேபி சரி பார்த்து போடு. இன்னொன்னுக்குதா அவ்வளோதான். ஐயோ அடிக்குது. மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தாங்க வந்திருக்கோம். எங்கன்னா பவானி சேகரில் வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க. அப்படியே பார்க்கலாங்க மீன் இருக்கா என்னன்னு சொல்லி. ரொம்ப நாள் கழித்து வாய்க்காலில் மீன் பிடிக்க வந்திருக்குங்க. இங்கே பாருங்க அவ்வளோ மீன். அந்த சைடு தான் வர மாட்டேங்குது எல்லாம். கல்லெடுத்து தான் அடிக்க மாட்டேங்குதுதா. ஒத்தலையோ எவ்வளோ பெருசு தலைவர. இது பார்த்தீங்கன்னா 2000 வலை விட்டுருக்குறோம். 2000 மட்டும்தான் நல்லா விழுந்திருக்கும். அவ்வளோதான். எல்லாம் கார்னரில் வந்து இடம்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது. பாருதா ஓடுது. அவ்வளோதான் வந்துருச்சு 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 வந்துருச்சு. இன்னொன்று வருது. ஒரு மீன் விட்டுரும். அதான் எகுருது. இது ஃபுல்லாக வலையை அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எகுரு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாருங்க பாருங்க மக்களே, ஜாமனு நான் கரைச்சேண்ணா வேணா ஒன்று மாட்டிக்கிச்சுங்க. எடுத்து போட்டேண்ணா வேணா பெருசு. 2 விழுந்துருச்சு எடுக்குது. பெரிய வாயில் மாட்டி வந்ததுக்கு இதாவது உள்ள ஏத்தல முள்ளு பேசாம முள்ள இருக்கு. குழம்பு வைக்கலாம். குழம்புக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. என்ன மீன்? கெண்டை. கெண்டை சோத்து கெண்டையா? இங்கே வந்துடுச்சா? ரைட்டு. இன்னும் இருக்குது ஒரு 2-4 உருப்படி பெருசாக இருக்குது. இங்கே இருக்குது. வா இப்படி ஓட்டி பார்க்கலாம். இங்கே ஒன்று விழுந்துருச்சு. தாதா இது சூர்யா. துணிக்குள்ள இருக்கு தலைவர். நிறையா துணி வச்சு அமத்தனா கால் கடி. தங்க இங்க கையில வச்சு அமத்தல. அதான் விழுந்துருச்சு பாரு. அதான் ஓடிடுச்சா? அடிச்சு அடிச்சு அடிச்சு. பரவாயில்ல. இந்த சைஸ் விழுந்தா கூட போதும். குடி வந்து எடுத்து கடை. நான் வலையெல்லாம் கொண்டு வரணும் ஒன்றுமே பிடிக்க முடியாது.
கையில் எங்கே போய் அதான் அங்கே மாட்டிக்கிட்டு பின்னாடி பின்னாடி. கூட எல்லாம் ஒரே சைஸாக இருக்க மாட்டேங்குது. இன்னொன்னா போட போட டப்பு டப்புன்னு மாட்டுதேன். பெருசுனுக்கா எல்லாம் இங்கேயே சுற்றுது. சுற்றி வலையை அடிச்சாச்சு. தான் அங்கே பாரு அடுத்தனதான் அந்த துணி கடையிலெல்லாம் போகுது. கட் பண்ணிக்கலாம் போதும் போதும். நீ அதை இழுத்துருவா கல் போதும் கட் போதுவா. அது எதுக்கு நீ இழுக்கிற கிட்ட கட் பண்ணி கொடுத்துட்டு பாரு கொடுத்துட்டு தாதா வருதா அது வரும். நான் போட்டு மாட்டிக்கிட்டு பாருங்க. வந்ததுக்கு ஏதோ உருப்படியா தான் இங்கே பாரு தலை. வா தலை கையிலே பிடிக்கலாம் தலை. தான் இங்கே இருக்குது பாரு போட. எங்கேயும் ஓட மாட்டாளுங்க. இங்கே தான் நமக்கு அதுக்கு வழி இல்லை. தாதா வா 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 சூர்யா தான் அங்கே ஒன்று பெருசு அற்றாத அற்றாத. சவுண்டு வருது மீன். அத்தனை இங்க பாரு எப்படி வருவாங்க போகுதுங்க. ஆனா இதெல்லாம் உழுவோம் வெளியே போனா. ஆனா போக மாட்டேங்குது. நல்லா வளைச்சி கட்சி கட்டி வளைச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே எல்லாம் எடுத்துடலாம். அங்கே அடியிலுக்கான்னு சந்து விட்டுறாது எல்லாம் ஓடி போயிடும். அதாவது மேலே தூக்கி போடு. அங்கே போய் மாட்டிக்கிட்டோம். மாட்டிச்சு தண்ணி வந்துகிட்டே இருக்காதுங்க. லைட்டாக என்னதான் இந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இதை மட்டும் ஓட்டி விட்டா போதும். தலையில் கையிலே பிடிச்சிட்டு கையிலே போட்டு தாக்குற யாட்டுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல பிடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தா நிறையா மீன் இருக்குதுங்க. பா இங்கே விட்டீங்கன்னா சூப்பராக பிடிக்கலாம். இதில் ஃபுல்லாக மீன் இருக்குதுங்க. இதில் இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. இங்கே தான் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அப்படி இறங்கலான்னு ரெடி ஆகிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தா ஒரு 2 கிலோ 1.5 கிலோ மேலே வருங்க. இது பார்த்தோன்னா பிடிச்சாச்சு. ஃபுல்லாக கண்ட மீனாக சிலேபி எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கலான்னு சொல்லிட்டு பசங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து எப்படி இறங்குறது? குதிக்கிறதா? இங்கேருந்து எப்படி இறங்குறது? சரி அப்படியே போய் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இறங்குவோம். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா 2000 3000 சொல்லிட்டு வலையை கொண்டு வந்திருக்காரு. ஐயோ அப்பா உடஞ்சி உள்ள கனவு வந்துட போகிறான். இங்கேருந்து அப்படியே குதிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஒரு ஆள் இறங்கிட்டா அப்புறம் வாங்கிக்கலாம்ல.
மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வலையை விட்டுட்டு இருக்கோம். மீன் கிடைக்குதா என்னன்னு தெரில. இந்த இடத்துல அந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல விழுவுதா என்னன்னு பார்க்கலாம். எங்கண்ணா 1 கிலோமீட்டர் தூரம் அடிச்சு இப்படி எடுக்குது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக மீன் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே வலையை அடித்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா 2000 வலையுங்க. இந்த வலையில் பெருசு மட்டும்தான் உழுது கரெக்டாக. சின்னது ஓரளவுக்கு உழுவுறதில்ல. 2000 கொண்டு வந்து எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன். என்ன அதுக்குள்ள ஒன்று விழுந்துருச்சா? என்ன இது ஏரியில் இருக்கிற மாதிரி ரத்த சோடு இருக்குது. சிலேபி சரி பார்த்து போல. ரைட். ஒன்றுனாலும் நல்லா வலுவாக மாட்டிக்கிச்சு பெருசா. போட்டானே எல்லாம் உழுவுதா? உழுதுருச்சா? பாரு இவ்வளோ பெருசு. சாக்கே பிச்சுட்டு போயிட மாட்டேங்குது. அதே தான் இங்கே ஒன்று அடிச்சுக்கிச்சு. இன்னும் அடிச்சிருக்குதா? இங்கே ஒன்று அடிச்சுக்கு. பார்த்து பார்த்து. ஜிலேபியில் கண்டையா? கண்டை தான் இருக்க மாட்டேங்குது. ஜிலேபி 1 2 தான் தலை இருக்குது. பெருசா இந்த அளவுக்குள்ள தேவை போதும். ஒரு அந்த சந்தலை இந்த சந்தலை போட. உள்ள விட்டு ஒரு ஓட்டணும்னா எல்லாம் விழுந்துரும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று விழுந்து கிடக்கு பார்த்தா. 2 போட்ட உடனே விழுந்துருச்சாட்டுக்குது இதெல்லாம். அவ்வளோ பரவாயில்ல, எல்லாம் பெருசு பெருசாக கரெக்டாக கச்சிதமாக விழுது. சின்னதெல்லாம் பூந்து ஓடி போச்சு. இங்கே வந்து பிடிச்சிட்டு கிடக்கலாங்கிறியா? ஞாயிற்றுக்கிழமை வரணுங்க. காலையில் ஒரு 6 மணி. அன்னைக்கு எல்லாருமே வருவானுங்க ஊர்லேருந்து. அப்படி வந்துட்டோமா ஒரு காலையில் நேரத்தில் ஒரு 6 மணி அப்படி வந்துடணும். அப்போ வந்தால் கூட யாருக்கு வந்தாங்க. முடிக்காச்சு எல்லாம் மேலே போய் வச்சுட்டு ஒர்க் பண்ண கேட்டீங்களா?
இது அப்படியே சுருட்டியா வலைய. அது என்ன மீன் தலைவர் இங்கே ஒன்று செத்து கிடக்குது? தென்னை செத்து போயிருமா? சொரி சொரி மீன். வலையை அப்படியே சுருட்டிட்டு அங்கே வந்து அப்படி போட்டுக்கலாம். இழுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வலையை அடிச்சாச்சுங்க. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று விழுந்துருச்சு. ஆ ஒன்றுங்க ஒன்று விழுந்து கிடக்குது. அந்த சைடு பாரு விழுந்து. வலையை எடுத்துகிட்டு போனோம்னா பிடிச்சிக்கலாம். எங்க துரத்துட்டே போகணுங்கிறியா? தலைவரே இங்கே 2 அடிச்சு கிடையாது தலைவரே. குழம்பு பிடிச்சிட்டியா? ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பாரு. ஒரு போதும் எடுத்துகிட்டு போகலாம். இதுவே போய் குழம்பு வச்சா அழைச்சி முடியாது. குடிச்சு போகலாம். பெருக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாம் ஒரே சைஸ் தான் இருக்குது. இதுக்கு தாங்க வலையை விட்டு கடைசியெல்லாம் ஃபைனலாக இது மாதிரி இன்னொன்றுக்குதா? கைவிட்டு வலையை விட்டு இன்னொன்று இருக்கும் பாரு. ஏய் இன்னொரு இருக்குதா? ஐயோ அடிக்குது. இது மாதிரி 4 மட்டும் போயிருக்கிறான். கல் மீன் போடுறதுக்கா? போடு போடு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த வலையில் மீன் இல்லை. அவ்வளோதான். எடுத்து சுற்று போடு. தலைவர் ஒட்டுறாத ஒட்டுறாத. ரத்தம் வருது. அடிக்குது. எவ்வளோ ஒரு 4 மீன் மாட்டினா போதும் தலைவர். சம்முன்னு வாய்க்காலும் இவ்வளோ பெரிய மீன் இருக்குது. சிலேபி என்னடா 8 பாசா? எங்க போனாலும் போகாது. இங்க வா. இன்னும் 2 இருக்குது. அந்த கருமாந்த வீடு என்ன சிலேபியா? இந்த இது எங்க 8 பாசு? எடுத்துக்கலாம். 8 பாசு தான் கொஞ்சம் இது போயிருச்சுடா. அங்கே இங்கே ஒன்று மாட்டிக்கிட்டு போகிறதா? பசிக்குது. எங்கே இருக்குது? அந்த இடத்துல இருந்துச்சு. ஓடிடுச்சா? சுற்று போகலாம். ஒரு செட்டே வந்துருக்க மாட்டேங்குதுங்க.
இந்த மாதிரி பெரிய மீனாக இருக்கிறத பாரு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இன்னைக்கெல்லாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே போகலாம். இருக்கு மக்களுக்கு அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வலையை சுற்றிட்டு கிளம்ப வேண்டிதான். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மேலே இருக்கும். 3 கிலோ மேலே இருக்குங்க. ஜம்முன்னு பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம ரூமில் குழம்பு மீன் இல்லைன்னா கால் மீன் ஏதாவது போட்டு அப்படியே நான் ஜம்முன்னு சாப்பிட வேண்டியதாங்க. அடிக்கிற வெயிலுக்கும் ஒரு 4 கிலோ வரும். 4 கிலோ மேலே நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. அந்த 3 மீன் 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அதே சும்மா வெயிட்டு போட்டுப்பாங்க. 1.5 கிலோ போகும். சாவிங்க சாவி ஆட்டுக்குது. அந்த தடுப்பாட்ட நட்டிக்கிறாங்க. ஜிலேபி வெயிட் போடு எவ்வளோ இருந்தோம். ஆமாம் தலைவர், எல்லாம் வலை ஓட்டுறது தான் வந்தது. குரல் இருக்கா அப்படியே தேய் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் குரல் எடுத்துக்கலாம். தேய்க்கிறதா தீ போட்டு இழுத்து விட வேண்டிய சார். டக்கு டக்கு டக்குன்னு நம்ம தேய்ச்சாலும் இந்த நைஸ் இதுக்கெல்லாம் வராது சார். கீழே போயிருக்கலாம். இது 3மே 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஏரில் திட்டுத்தனமாக பிடிச்சோம்ல. பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு மீன் பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ மேலே இருக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரையாக குழம்பா ஏதாவது வந்தாலும் அப்படியே பண்ண வேண்டியதுதான். பயங்கரமாக இருக்குது. ஒன்று கல்லுனதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுலாம்.